நீதிமொழிகள் அதிகாரம் 26. வேநீர் காலத்தில் பனி இருக்குமா? அறுவடை காலத்திற்கு மழை பொருந்துமா? அவ்வாறே மதிகேடருக்கு புகழ் ஒவ்வாது. சிட்டுக்குருவியும் அடைக்கலான் குருவியும் பறந்து திரிவது போல காரணமின்றி இட்ட சாபமும் காற்றாய் பறந்து போகும். குதிரைக்கு சவுக்கடி, கழுதைக்கு கடிவாளம், முட்டாளின் முதுகுக்கு பிரம்பு. மடையரின் கேள்விக்கு முட்டாள்தனமாக பதிலுரைக்காதே, உரைத்தால் நீயும் அவரை போல ஒரு மடையனே. மடையரின் கேள்விக்கு அவரது மடமையை உணர்த்தும் வகையில் பதிலுரை, இல்லாவிடில் அவர் தம்மை ஞானி என்று எண்ணிக்கொள்வார். மூடரை தூதாக அனுப்புதல் தன் காலையே வெட்டி கேடு உண்டாக்கி கொள்வதற்கு சமம். ஊன கால்கள் தடுமாறி நடக்கும், அவ்வாறே மூடர் வாயில் முதுமொழியும் வரும். மூடருக்கு உயர் மதிப்பு கொடுப்பவர் கவனில் கல்லை இறுக கட்டி வைத்திருப்பவருக்கு சமம். மூடன் வாயில் முதுமொழி குடிகாரன் கையில் உள்ள முட்செடிக்கு சமம். மூடனையோ குடிகாரனையோ வேலைக்கு அமர்த்துபவர் வழிபோக்கர் எவராய் இருப்பினும் அவர் மீது அம்பு எய்கிறவனை ஒத்திருக்கும். நாய் தான் கக்கினதை தின்ன திரும்பி வரும், அதுபோல மூடர் தாம் செய்த மடச்செயலையே மீண்டும் செய்வார். தம்மை ஞானம் உள்ளவர் என்று சொல்லிக் கொள்ளும் யாரையாவது நீ பார்த்திருக்கிறாயா? மூடராவது ஒருவேளை திருந்துவார், ஆனால் இவர் திருந்தவே மாட்டார். வீதியில் சிங்கம் இருக்கிறது, வெளியே சிங்கம் அலைகிறது என்று சொல்லிக் கொண்டிருப்பவர் சோம்பேறி. கீழ்பட்டையில் கதவு ஆடிக்கொண்டிருப்பது போல சோம்பேறி தம் படுக்கையில் புரண்டு கொண்டிருப்பார். சோம்பேறி உண்கலத்தில் கையை இடுவார், ஆனால் அதை வாய்க்கு கொண்டு போக சோம்பல் அடைவார். விவேகமான விடையளிக்கும் 7 அறிவாளிகளை விட தாம் மிகுந்த ஞானமுள்ளவர் என்று நினைக்கிறார் சோம்பேறி. பிறருடைய சச்சரவுகளில் தலையிடுகிறவர் தெருவில் செல்லும் வெறிநாயின் வாலை பிடித்து இழுப்பவருக்கு ஒப்பாவார். கொல்லும் தீக்கொல்லியையும் அம்பையும் எரியும் பைத்தியக்காரனுக்கு ஒப்பானவர் யாரெனில் பிறனை வஞ்சித்து விட்டு நான் விளையாட்டுக்கு செய்தேன் என்று சொல்பவரே. விறகு இல்லாவிடில் நெருப்பு அணையும், புறங்கூறுபவர் இல்லாவிடில் சண்டை அடங்கும். கரியால் தழல் உண்டாகும், விறகால் நெருப்பு எரியும், சண்டை பிடிக்கிறவரால் கலகம் மூழும். புரணி கேட்பது பலருக்கு அறுசுவை உண்டி உண்பது போலாம், அதை அவர்கள் பேராவலோடு விழுங்குவார்கள். தீய நெஞ்சத்தை மறைக்க நயமாக பேசுவது மட்பாண்டத்திற்கு மெருகூட்டி பளபளக்க செய்வது போலாகும். பகையுணர்ச்சி உள்ளவர் நாவினால் கபடத்தை நயம்பட பேசுவார், உள்ளத்திலோ கபடம் மறைந்திருக்கும். அவர் நயமாக பேசினாலும் அவரை நம்பாதே, அவர் உள்ளத்தில் அருவருக்கத்தக்கவை 7 இருக்கும். அவர் தம் பகைமை வஞ்சகமாக மறைத்து வைத்திருப்பினும் அவரது தீய குணம் மக்களிடையே அம்பலமாகிவிடும். தான் வெட்டின குழியில் தானே விழுவார், தான் புரட்டின கல் தன்மேலேயே விழும். பொய் பேசும் நா உண்மையை வெறுக்கும், இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டாக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு.